ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து வேஸ்ட்டான ஒரு பாட்டிலில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்க க்ளூ போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கலராமல் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போட்டு இதை நம்ம ஒட்டி விட்டுடலாம். நம்ம கட் பண்ண அந்த பாட்டிலோட அந்த டவுன் சைடை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஷேப் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே தெரிகிற இந்த இடத்துலலாம் நம்ம வந்து இன்னும் க்ளூ போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அதை வந்து ஒட்டி விட்டுடலாம். அப்போ வந்து இது வந்து கலண்டு வராது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கலர் எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே இந்த மாதிரி கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த பாட்டிலோட கீழ் பகுதியில் நம்ம வந்து கலர் பண்ணிவிட்டு மேலே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே அந்த பாட்டிலோட கீழ் பகுதியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட ப்ரஷ் இருக்கும் இல்லையா? ஸோ பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க அந்த பெயிண்ட்லேயே நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைன்ஸ் இந்த மாதிரி டாட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வந்து டிசைன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒயிட் கலரில் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் டெக்கரேட்டிவாக கொடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி ஈஸியாக இதை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த பேப்பர் ரோலை இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கலாம் ஹேண்டில் மாதிரி. நான் வந்து இதை வந்து ரெண்டு இதை வளைச்சி எடுத்துட்டேன். ஸோ அந்த ஹேண்டிலை வந்து 2 சைடு இந்த பாட்டிலில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டிங்கன்னா நல்லா அப்படியே ஒட்டியிருக்கும். ரொம்ப நாளைக்கு இது வந்து கலண்டு வராது. நம்ம வந்து க்ளூ போட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஒரு சூப்பரான க்யூட்டான ஈஸியான மெத்தடில் ஒரு ஃப்ளவர் வாஸ் நமக்கு வந்து வேஸ்டான பாட்டிலை வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.